ஒரே ஒரு நாளில் 23,000 பேர் உயிரிழந்த சண்டை. 1862 ஆண்டு ஆகஸ்ட் 30 அமெரிக்க உள்நாட்டு போரின் மிக தவிர்க்க முடியாத பரபரப்பான நிகழ்வாக ஆண்டிடம் நதிக்கரையில் போர் நடந்தது. இது வரலாற்றிலேயே மிக முக்கியமான மற்றும் கடுமையான சண்டைகளில் ஒன்றாகும். அந்த சண்டையில் ஒரே ஒரு நிமிடத்தில் 230க்கும் மேற்பட்ட வீரர்கள் உயிரிழந்தனர். இந்த சண்டையின் போது ராபர்ட் லீ என்ற தளபதி தன் படைகளை எதிரணியை தாக்க அனுப்பினார். ஆனால் எதிரணியின் வீரர்கள் சரியான முறையில் தயார் செய்யாமல் இருந்ததால் ஒரு நிமிடத்துக்குள் குண்டுகள் வெடித்து ஆயுதங்கள் பாய்ந்ததால் பெரும் அழிவு நிகழ்ந்தது. இந்த சண்டையின் விளைவுகள் மிகவும் பரிதாபகரமானது. ஒரே நிமிடத்தில் ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் தங்களுடைய அன்புகளை இழந்தன. இந்த சண்டை அமெரிக்க உள்நாட்டு போரின் மிக சோகமான நிகழ்வுகளில் ஒன்றாகும். போர் என்பது எப்போதும் அழிவையே கொண்டு வரும். வரலாற்றிலிருந்து நாம் கற்றுக்கொள்வது என்ன என்றால், சமாதானம் மற்றும் மன உறுதியே வாழ்க்கையின் முக்கியமான தன்மைகள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்ய